வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைய தீபாவளி நாளில் ஒரு உலகியல் ஜோதிட பதிவு. உலகியல் ஜோதிடத்தில் கால அளவு மிகவும் முக்கியம். இந்த கால அளவுகளை நீங்கள் புரிந்து கொண்டால் உலகியல் ஜோதிடம் மிக எளிதாக உங்களுக்கே புரியும். எந்த ராசி இந்த உலகத்தை தற்பொழுது ஆட்சி செய்து கொண்டுள்ளது, என்ன நடக்கப் போகிறது என்பது மிகவும் நன்றாக நீங்களே தெரிந்து கொள்ளலாம். சரி, என்ன கால அளவீடு? 4320 வருடம் ஒரு கால அளவு ஆகும். இந்த 4320 வருடம் ஒரு ராசி அதி உலக மகா சக்கரவர்த்தியாக செயல்படும். அந்த ராசியின் அதிபர் அதி மகா உலக சக்கரவர்த்தியாக செயல்பட்டு இந்த உலகத்தில் அந்த ராசியின் பலன்கள் முதன்மையாக இருக்குமாறு பார்த்து கொள்வார். அடுத்ததாக அந்த 4320 வருடத்தை 12 ராசிகளுக்கும் பிரித்து கொடுக்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த 4320 வருடத்தை 12ஆல் வகுத்தால் 360 வருடம் வரும். அந்த 360 வருட காலம் இன்னொருவர் சக்கரவர்த்தியாக செயல்படுவார். அவர் அதாவது அந்த 360 வருடத்திற்கு இன்னொருவர் சக்கரவர்த்தியாக செயல்படுவார். அப்படி சக்கரவர்த்தியாக செயல்படும் அந்த ராசி ஏற்கனவே உள்ள அதிமகா உலக சக்கரவர்த்திக்கு கீழ்ப்படிந்து நடப்பார். நட்பு கிரகமாக இருந்தால் பலன்கள் நன்றாக இருக்கும். எதிரியாக இருந்தால் சற்று பலன்கள் அவர்களுக்குள்ளே சற்று முரண்படும். சரி, இப்படி 4320 வருடம் அதனை வகுத்தால் 12 பாகங்களாக பிரித்தால் 360 வருடம் இன்னொருவர் சக்கரவர்த்தியாக செயல்படுவார். அடுத்ததாக இந்த 360 வருடத்தை மேலும் 12 பாகங்களாக பிரிக்க வேண்டும். 12 பாகங்களாக பிரிக்க வேண்டும். அப்படி பிரிக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் 30 வருட காலம் கொடுக்கலாம். அப்பொழுது அந்த 30 வருட காலத்தில் அவர்கள் ராஜாவாக செயல்படுவார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதிமகா உலக சக்கரவர்த்தி, அடுத்ததாக சக்கரவர்த்தி, மூன்றாவதாக ராஜா. அதிமகா உலக சக்கரவர்த்திக்கு 4320 வருடம், சக்கரவர்த்திக்கு 360 வருடம், ராஜாவிற்கு 30 வருட காலம். இறுதியாக இந்த 30 வருட காலம் எப்படி என்றால், சனி பகவான் மேசம் ராசி முதல் மீண்டும் 12 ராசியிலும் சுற்றி வரும் காலம் 30 வருட காலம். அந்த 30 வருட காலத்தை வைத்துத்தான் 30 வருட காலத்தை ஒரு கால அளவாக நிர்ணயம் செய்துதான் இந்த விதி உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கிராமத்தில் அதாவது நம்மளது ஒரு பழமொழி சொல்வார்கள், 30 வருடம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருடம் கெட்டவனும் இல்லை என்பது சனியின் சுற்றுக்கு நன்றாக பொருத்தும். சனி பகவானை வைத்துத்தான் இந்த விதி, சனி பகவானின் 12 ராசி மண்டலத்தை சுற்றும் கால அளவுகளை வைத்துத்தான் இந்த விதி முதன்மையாக உருவாக்கப்பட்டுள்ளது. சரி, தற்பொழுது அதிமகா உலக சக்கரவர்த்தி யார்? நிச்சயம் எனக்கு தெரியாது. ஆனால் அடுத்ததாக 360 வருடத்தை ஆட்சி செய்யும் சக்கரவர்த்தி யார் என்று என்னால் கூற முடியும். அது நிச்சயமாக தனுசு ராசி அதிபர் குரு பகவான் தான். தற்பொழுது இந்த உலகத்தை காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் பாவகம், கோயில் பாவகம், மத வழிபாட்டுகளை குறிக்கும் பாவகமான தனுசு ராசி தான், அதன் அதிபர் குரு பகவான் தான் இந்த 360 வருட காலத்திற்கு சக்கரவர்த்தியாக இருந்து இந்த உலகத்தை வழிநடத்துகின்றார். அவருக்கு கீழ் ராஜாவாக செயல்படும் இன்னொரு ராசி தற்போதைய காலகட்டத்தில் 1997 முதல் 2027 வரை மிதுனம் ராசி. அடுத்து 2027 முதல் 2057 வரை கடகம் ராசி. சரி, இந்த 360 வருட சுற்றிற்கு எப்போது கால அளவீடு? கடந்த 1937 முதல் எதிர்வருகின்ற 2297
1997ஆம் ஆண்டு வரை, அதாவது இந்த 360 வருட காலம் 1937 முதல் 2297 வரையிலான இந்த 360 வருட காலத்திற்கு தனுஷ் ராசி அதிபர் குரு பகவான் தலைமையேற்று இந்த உலகத்தை வழிநடத்தி கொண்டுள்ளார். அவருக்கு கீழ் 1937 முதல் 67 வரை மேசம் ராசி அதிபர் ராஜாவாக செயல்பட்டார். 67 முதல் 97 வரை ரிஷபம் ராசி அதிபர் சுக்கராச்சாரியார் ராஜாவாக செயல்பட்டார். 97 முதல் தற்போது நடந்து கொண்டுள்ள இன்னும் 2 வருடம் உள்ளது 2027 வரை மிதுனம் ராசி அதிபர் புதன் பகவான் ராஜாவாக தற்பொழுது செயல்பட்டு கொண்டுள்ளார். ஏனென்றால் எப்படி தற்போதைய காலகட்டம் பாருங்கள், புதன் தான், தொலைத்தொடர்பு தான். தொலைத்தொடர்பு இல்லை என்றால் இந்த உலகமே இயங்காத என்ற அளவிற்கு கொண்டு வந்து விட்டார் புதன் பகவான். வீட்டு டிவி அனைத்து பொருட்களும், அதாவது தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களும் தற்போது வருது. அடுத்ததாக புதனின் AI தொழில்நுட்பமும் விரைவில் வரப்போகின்றது. தற்போது இனிமேல் 2027 முதல் 2057 வரை அடுத்து வருகின்ற 30 வருடத்திற்கு கடகம் ராசி அதிபர் சந்திர பகவான் ராஜாவாக செயல்படும் காலம் வந்துவிட்டது. இனி நீர்தான் உலகம். இந்த நீரில் உள்ள அனைத்து தாது பொருட்களும் இந்த உலகம் எடுத்து பயன்படுத்த இந்த கடகம் ராசி அதிபர் சந்திர பகவான் அது அனுமதிப்பார். நன்றி நண்பர்களே. இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வருவது 4360 வருடத்தை 12ஆல் வகுக்க 360 வருடம் வரும். அந்த 360 வருடத்தையும் 12ஆல் வகுத்தால் இன்னொரு ராசி ராஜாவாக செயல்படும் காலம் வரும். இந்த 30 வருட காலத்தையும் நட்சத்திரங்களுக்கு இன்னும் நுட்பமாக கொடுத்து பலனை அறியலாம். அதாவது இரட்டைப்படை கொண்ட வீடு அதிபர் தலைமையேற்று நடத்தினால் 2 ராசிகளுக்கு 15 வருடம் என்று பிரித்து கொடுக்க இன்னும் நுட்பமாக உள்ளே செல்லலாம். நன்றி நண்பர்களே. மேற்கொண்டு எனது அடுத்த பதிவில் அந்த விவரங்களை உங்களுக்கு நான் தெளிவாக விளக்குகின்றேன். இந்த உலகில் ஜோதிட வீடியோவை முழுவதுமாக அறிந்து கொள்ள வேண்டுமெனில் குறைந்தபட்சம் 2 மணி நேரம் நிச்சயமாகும். அது வீடியோ மிகவும் நீண்டுவிடும் என்பதால் சற்று சுருக்கமாக கூறுகின்றேன். உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் பட்சத்தில் மேலும் எனது வீடியோவை விவரமாக வெளியிடுகின்றேன். நன்றி நண்பர்களே.